ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாருங்க, நான் மீஷோவில் ஒரு வித்து செடி மாடி தோட்டம் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அதில் வந்து விதைக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் காய்கறி வித்து வாங்கினேன். அந்த பழங்கள் 50 வெரைட்டி கேட்டிங்களா? வெஜிடபிள்ஸு சீடு கோம்போ ஆஃபர் ஆகும். இது 2 பிப்ரவரியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நான் அந்த ஆஃபரை பயன்படுத்தி வாங்கினேன். பாருங்கள், வாவ், சந்தோஷம் பொங்குதே. இவ்வளோ வெரைட்டி, 50 வகையான வெரைட்டின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பம்கின்காய் எண்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க, அனுப்பியிருக்காங்க. என்ன கதையாக இருக்குது பாருங்கள். எண்டு கட்டாக இருக்குது. நம்ம சீடு இப்படி இல்லை பிரித்து எடுக்கணும், அந்த மாதிரி தான் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அது மட்டும் கட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. யாரோ தங்கள் கையின் லீலையை காட்டியுள்ளார்களே, ரொம்ப அவமானமாக இருக்குது. ஒயிட் ரேடிஷ், இல்லை அது என்னென்னமோ நான் கேள்விப்படாத பேரெல்லாம் இருக்குது. இது என்னது? ஸ்னேக் ஓவர், புடலங்காய். இது புதுசாக இருக்குது. என்னது? சில்லி. என்ன சில்லின்னு தெரியல, கலர் என்னன்னு தெரியல. மல்லி வித்து வந்தது. இது என்னது? ப்ரோட் பீன்ஸ். கொஞ்சம் மன்னமாக உள்ள பீன்ஸ் வித்து போல இருக்குது. ப்ரோட் பீன்ஸ். ஜப்பான் காடு. என்ன ஜப்பான் காடு? சிப்பான் காடு. இப்போ எனக்கு வாசிக்கவே தெரியல. நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலுங்க. எதுக்கு? ஐயோ தகப்பனே. சரி, எனக்கு கீரை வித்துகள் கிடச்சதுல சந்தோஷங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். விதைக்கும் போது காட்டுறேன். சரியா? அடுத்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வெளிநாட்டு காய்கள். நம்மளுக்கு இங்கெல்லாம் பரவலாட்டு இல்லாத காய்கள் கூட எனக்கு வித்து இங்கே இதில் கிடச்சிருக்கு. சந்தோஷமாக தான் இருக்குது. இதை நட்டு எடுக்கணும். பெரிய தோட்டங்கள் வச்சுருக்கவங்க, இடங்கள் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இது எனக்கு மாடியில் கொஞ்சம் தான் இடம் உண்டு. அதில் தான் ஏற்கனவே கொஞ்சம் நிறைய செடிகள் இருக்குது. அது கூடால இதையும் நட்டு விடணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பார்த்து தீரலை எனக்கு. இந்த ஆஃபர் நீங்களும் வேணும்னாக்கி மீஷோவில் ஆர்டர் போட்டுக்கோங்க. சரியா? தேங்க்யூ. பாய்.